வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயுனுடைய சுவிசேஷம் 27வது அதிகாரம் அதனுடைய 52, 53 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயுனுடைய சுவிசேஷம் 27வது அதிகாரம் 52, 53. கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். பாருங்க, இந்த வசனம் கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இந்த சம்பவம் யாரை குறித்து சொல்றதுன்னா, கல்லறை தெரிஞ்சிச்சு சரீரம் எழும்பிச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? செத்து போன உடல் தான் எழும்பி இருக்குன்னு. அடுத்தபடியாக என்ன வருது? அந்த ஆவிகள் என்ன செய்து அந்த பரிசுத்தவான்கள் எங்க பிரவேசிக்கிறார்களாம்? பரிசுத்த நகரத்துக்குள்ளாடி போறாங்க. அப்படின்னா உயிர்த்தெழுந்தது எத்தனை பேர் உயிர்த்தெழுந்தாங்க? வேதம் எப்படி சொல்லுது? தேவன் எப்ப வருவாரோ அப்பதான் என்ன பண்ணுவாங்க? உயிர்த்தெழுதுவாங்க. எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் என்ன நடக்கும்? உயிர்த்தெழுதல் நடக்கும்னு சொல்லுது. சொல்லுதா இல்லையா? ஆமா சொல்லுது. அப்ப இவங்கெல்லாம் எப்படி உயிர்த்தெழுந்தாங்க? சரி, உயிர்த்தெழுந்துட்டாங்க. உயிர்த்தெழுவது யாரு உயிர்த்தெழுவார்கள்? பரலோக ராஜ்யத்துக்கு யாரு போவாங்க? மணவாட்டி தான் போனோம். இப்ப பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து மேலே போயிட்டாங்கன்னா இவர்கள் மணவாட்டி ஆக்கப்பட்டு விட்டார்களா? பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உயிர்த்தெழுந்தா அவங்க யாரு? தேவன் மேகத்தில் வருவார். முதலாவது யாரு? மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பின்னு நாமும் என்ன பண்ணுவோம்? உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கையில் பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மணவாட்டி ஆயிடுறாங்க. இப்போ மணவாட்டி இப்பவே தேவ சமூகத்தில் போயிட்டுனா, பரலோகத்தில் போயிட்டுனா, என்னை தவிர ஒருவனும் பரலோகத்துக்கு வந்ததில்லைன்னு சொல்றது பொய்யாயிரும். இவர்கள் மணவாட்டி ஆயிட்டாங்க அப்படின்னா தேவன் வருகிற போது எந்த பரிசுத்தவான் உயிர் தள்ளுவாங்க? தேவன் வந்தாச்சா? உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் இப்ப பூமியிலே உலாவிட்டு இருக்காங்களா? பரலோக ராஜ்யத்தை உங்களுக்காக உண்டு பண்ண போகிறேன்னு அப்பதான் சொல்லிட்டு போறாரு. அதுக்குள்ளாடி பரலோக ராஜ்யம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, எப்படி இந்த பரிசுத்தவான்கள் போய் பரலோகத்தில் சேர்ந்தாங்க, இப்படி 1000 கேள்விகள் எழுப்பக்கூடிய ஒரு வசனம் தான் என்னது? பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தார்கள் என்கூடிய வசனம். உயிர்த்தெழுந்துட்டா மணவாட்டி ஆயிடுறாங்க. ஆனால் நேரடியாக விடைக்கு வந்துடுறேன். எல்லா மணவாட்டிகளும் பரிசுத்தவான்கள் தான். எல்லா மணவாட்டிகளும் பரிசுத்தவான்கள் தான். ஆனால் எல்லா பரிசுத்தவான்களும் மணவாட்டி இல்லை. எல்லா மணவாட்டிகளும் பரிசுத்தவான்கள் தான் சொன்னா அதனுடைய விடை என்ன? தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்காக காத்திருந்து அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று அவருக்காக பரிசுத்த ஜீவிதம் ஜீவித்து எடுத்துக்கொள்ள பிரவேசித்து அவருக்கு மணவாட்டியாக மாறப்போகக்கூடிய எல்லாரும் பரிசுத்தவான்களாக தான் இருக்க முடியும். பாவியாக இருக்க முடியாது. உங்களுடைய பழைய வாழ்க்கையில் பாவம் இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் பரிசுத்தவான்களாக மாறின போகிறதா உங்களை மணவாட்டியாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ எல்லா மணவாட்டியும் பரிசுத்தவான் தான். நீங்கள் மணவாட்டியாக இருந்தால் நீங்கள் உங்களை பரிசுத்த வாழ்க்கையின் ஊடாக பரிசுத்த ஜீவிதம் ஜீவிப்பதன் ஊடாக தான் தேவ சமூகத்தில் கடந்து போக முடியும். பாவத்தோடு ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆனால் எல்லா பரிசுத்தவான்களும் மணவாட்டியா அப்படின்னா அது கேள்விக்குரியது. எல்லா பரிசுத்தவான்களும் மணவாட்டியா? மணவாட்டி எங்கு உருவாக்கப்படுகிறாள்? சிலுவையில் தேவன் ரத்தம் சிந்துகிறார். அந்த சிலுவையின் ரத்தத்தினூடாக கழுவப்படுகிறவர்கள் மணவாட்டி. அப்போ சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்னதாக பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்களா? ஆமா, வாழ்ந்தாங்க. இப்போ அவங்கள எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? இப்போ அவங்க மணவாட்டி இல்லையா? எல்லாரும் மணவாட்டி இல்லை. எல்லா பரிசுத்தவான்களும் மணவாட்டி இல்லை. ஒருவேளை ஏனோக்கு மணவாட்டியாக இருந்திருந்தால் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்க கூடாது. ஏன்? மணவாட்டி அப்பவே ரெடி ஆயாச்சு.
அப்புறம் எதுக்கு மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாலும் சொல்லிட்டு 19-20 அதிகாரத்தில் கொண்டு சொல்றனோ? அப்போ ஏனோக்கு மணவாட்டியா என்கிறது ஒரு கேள்வி, மோசே மணவாட்டியா என்பது கேள்வி, தானியேல் மணவாட்டியா என்பது கேள்வி. அப்ப யாரு மணவாட்டி? பரிசுத்தவான்கள் எல்லாரும் மணவாட்டி அல்ல. யாஷுவாவை ஏற்றுக்கொண்டு யாஷுவாவுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான் மணவாட்டியாக மாற முடியும். அப்ப இவங்கெல்லாம் யாரு? பரிசுத்தவானுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இப்ப இவன்லாம் டக்குன்னு எழும்பிட்டான். தேவன் உயிர் தழுகிற போது இவன் எழும்பிட்டான். இப்ப சிந்திச்சு பாருங்களேன், இவன் இந்த ஊர்ல தான் இருக்கிறான் அப்படின்னா இப்போ மோசே இங்கே தான் நடந்துட்டு இருக்கணும், அப்படிதானே? தானியேல் இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ இவர்களை எங்கே கொண்டு வச்சிருப்பாரு? இதெல்லாம் எங்கே தான் இருக்கு? பைபிளில் தான் இருக்கு. பைபிள் வாசிக்கிற போது தான் வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் 19 அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பாருங்க, வெளிப்படுத்தல் 19 வசனத்தில் மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணிக்கொள்கிறாள். மணவாட்டி எப்போ தன்னை ஆயத்தம் பண்ணிக்கொள்வார் நீங்கள் தெரியணும். இந்த அதிகாரம் எப்போ வருது? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அப்புறமா வருது. எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துருது. எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்த பிற்பாடு தான் மணவாட்டி அப்போ எங்கே இருப்பா? தேவ சமூகத்தில் இருப்பா, பரலோக ராஜ்யத்தில் இருப்பா. அந்த மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டால் அந்த மணவாட்டிக்கு கொடுக்கப்படக்கூடிய உடை அது பரிசுத்தவான்களுடைய நீதியே என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இதுதான் நான் என்ன சொன்னேன்னா, மணவாட்டி எல்லோரும் பரிசுத்தவான்கள் தான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த மணவாட்டிக்கு கொடுக்கக்கூடிய உடையே பரிசுத்தவான்களுடைய நீதி தான். அவர்கள் தரித்திருக்கக்கூடியதே பரிசுத்தவான்களுடைய நீதி என்கிற அந்த உடையை தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? தரித்திருக்கிறாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படி பார்த்தா எல்லா மணவாட்டிகளிடத்திலும் ஒரு உடை தேவைப்படுது, ஒரு வஸ்திரம் தேவைப்படுது. அது பரிசுத்தவான்களுடைய நீதியே. அப்போ பரிசுத்தவான்களாக வாழ்ந்து நீதி செய்பவர்களால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை சென்றடைய முடியும். அவர்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மணவாட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ அவருடைய மணவாட்டிகளுக்கு பரிசுத்தவான்களுடைய நீதி அளிக்கப்படுகிறதுனால எல்லா மணவாட்டியும் பரிசுத்தவான்களாக மாறிடுறாங்க. வெளிப்படுத்தல் 21:2 வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தான் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பாருங்க, இந்த இடத்துல புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். நீங்க மணவாட்டி அப்படின்னு நினைச்ச உடனேயே பைபிள் எதை சொல்லுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மணவாட்டி எங்க இருக்காங்க? பரலோக ராஜ்யத்தில் இருக்காங்க. நம்மெல்லாம் எங்க இருக்கோம்? பூமியில் இருக்கோம். பைபிள் சொல்லுது தேவனுடைய மணவாட்டி பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. தேவனை விட்டும் பரலோக ராஜ்யத்தை விட்டும் அது பூமியில் இறங்கி வருகிறதை கண்டேன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் எதை புரிஞ்சுக்கணும்னா, எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துருது. மணவாட்டி எங்கே போயாச்சு? தேவ சமூகத்துக்கு போயாச்சு. போனதுக்கு அப்புறமாக இந்த பூமியில் திருப்பி வர்றதுக்கு முன்னாடி தேவனோடு வரக்கூடிய ஒரு பெரும் சேனை இருக்குது. அந்த சேனையெல்லாம் ஒரு வஸ்திரத்தை உடுத்தி இருக்கு. அந்த வஸ்திரத்தை உங்களுக்கு தரிப்பிப்பார். அந்த வஸ்திரம்தான் பரிசுத்தவான்களுடைய நீதி என்கிற வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை தரித்தவர்களாக நீங்கள் திருப்பி பூமிக்கு வர வேண்டிய தேவை இருக்கு. மணவாட்டி பூமிக்கு வந்த பிற்பாடு தான் நியாய தீர்ப்பு நடக்கும். மணவாட்டி பூமிக்கு வந்த பிற்பாடு தான் நியாய தீர்ப்பு நடக்கும். இதில் பல குழப்பம் இருக்கு. மணவாட்டி போயாச்சு, வந்தாச்சு, நியாய தீர்ப்பு யாருக்கு? நல்லது செய்தவன் கெட்டது செய்தவன் அப்ப அங்க இருக்கிறானா? எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இருக்கக்கூடிய நல்லவர்கள் யாரு? கேள்வி இருக்கா இல்லையா? இப்போ அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக திருப்பி என்ன செய்து கீழே வருது. 21:16 வாசிங்க. அந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது.
அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. பாருங்க, இப்ப பரலோக ராஜ்யத்தை விட்டு ஒரு நகரமானது அது இறங்கி வருது. வந்து இப்போ அதோடைய அளவை பற்றி சொல்கிறாப்புல. அது எப்படி இருக்கான்? சதுரத்தை போல இருக்கிறது. சதுரம்னா எப்படி இருக்கும்? சதுரம் வடிவம் நமக்கு தெரியும் இல்லையா? சதுரத்தை போல இருக்கு. சதுரத்தை போல இருக்கிற போது ஒரு சைடில் 3 டோர் இருக்குமா? ஒரு சைடில் 3 டோர். அப்போ மொத்தம் 4 முனைகள் இருக்கு இல்லையா? 4 முக்குகள் இருக்குன்னு வைங்களேன். இந்த 4 இடத்துலையுமே 3 பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வாசல் வந்துடுது? 12 வாசல் வந்துடுது. 12 வாசலை உடைய ஒரு சிட்டி, ஒரு ஊர், ஒரு நகரம் இருக்கு. அதை சுற்றிலும் மதில் இருக்கு. மதில் இருக்கு இல்லையா? நம்ம மதிலுக்கெல்லாம் என்ன போட மாட்டோம்? அஸ்திபாரம் போட மாட்டோம். ஆனால் பைபிள் சொல்லுது மதிலுக்கு என்ன போட்டிருக்காப்புல? அஸ்திபார கல்லாகிய 12 கல்லை வச்சிருக்காங்க அப்படின்னு. இல்லை, எனக்கு தெரியாது. மதிலுக்கு ஒரு அஸ்திபாரம் போடுவோம் இல்லையா? ஆனால் அதில் 12 கல்லோட நம்ம போடுவோமா? ஆனால் அங்கே போட்டிருக்காப்புல ஒரு 12 கல் போட்டிருக்காப்புல. கிறிஸ்தராஜ் எங்கள்கிட்ட தான் கேட்கணும். முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும், இப்படி அஸ்திபாரம் போடுவாங்களா இல்லையா அப்படின்னு. எனக்கு தெரியாது இல்லையா? அப்போ 12 கல் வச்சு போட்டுறாப்புல. 12 கற்களும் 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் அதில் தரித்திருக்கிறது. இப்போ ஆக மொத்தத்தில் ஒரு பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய ஒரு மணவாட்டியை பற்றி இது பேசுகிறது. மணவாட்டி என்பது மதில் சூழ இருக்கிறது. மதில் என்பது 12 அப்போஸ்தலருடைய நாமம் தரிக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்போ 12 அப்போஸ்தலருடைய ஊழியத்திற்கு உட்பட்டு தான் ஒரு மணவாட்டி கடந்து வர முடியும். உள்ள வந்து பார்க்கிற போது வாசல்கள் கோத்திரங்களுடைய வாசல்களாக இருக்கிறது. ஒரு புறஜாதி வந்தாலும் இஸ்ரவேலின் ஊடாக தான், இஸ்ரவேல் மணவாட்டியாக தான் அவர்கள் மாற்றப்பட முடியுமே தவிர நான் தமிழ்நாட்டில் உள்ள மணவாட்டின்னு சொல்லிட்டு தனிஸ்தானம் கொடுக்கப்படலை. இப்போ 12 கோத்திரங்களாக பிரிக்கிறார். இந்த 12 கோத்திரமாக பிரிக்கிற போது தான் நம்ம எதுக்குள்ளாடி வர வேண்டியதாக இருக்கு? இஸ்ரவேலுக்குள்ளாடி வர வேண்டியதாக இருக்கு. வாசலே யாருக்கு தான் திறக்கப்பட்டிருக்கு? இஸ்ரவேலுக்காக தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் இஸ்ரவேலாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலாக மாறி தான் என்ன பண்ணணும்? உள்ள பிரவேசிக்கணும்னு சொல்லுது. இப்படி ஒரு கட்டமைப்போட வந்திருக்கக்கூடிய இதில் 21 அதனுடைய 16வது வசனத்தில் நம்ம வாசித்தபடி 1 ராஜாக்கள் 6:20 வாசிங்க. சந்நிதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமாக இருந்தது. அதை பசுப்பொன் தகட்டால் மூடினான். கேதுரு மரம் பலிபீடத்தையும் அப்படியே மூடினான். எப்படி இருந்துச்சு? 20 முழ நீளம், 20 முழ அகலம், 20 முழ உயரம். இப்போ இதில் என்ன கதைன்னா, நீளம் இது நீளம், இது அகலம் வந்துடுது. உயரத்தை எப்போ கணக்கில் எடுத்துறோமோ அப்போவே அது சதுர வடிவில் இருக்காது. ஏன் இருக்காது? உயரத்தை நீங்கள் எப்பொழுது கணக்கில் எடுக்கிறீங்களோ அது சதுர வடிவில் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, நீங்கள் வாசித்த அந்த வெளிப்படுத்தல் 21:16 ஒருக்கா கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. பாருங்க, இதில் 12,000 ஸ்தாதி அளவுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை நீங்கள் 2200 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். 2200 கிலோமீட்டராக நீங்கள் மாற்றினீங்கன்னா அவ்வளவு நீளம் இருக்கும். அவ்வளவு நீளமும் அவ்வளவு அகலமும் அவ்வளவு உயரமுமாக இருக்குது. அப்போ நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, கீழே சதுரமாக இருக்குது, மேலே உயரம் ஒன்று போல் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு முனையிலையும் போய் அங்கே சேர்ந்துடும். அப்போ அது ஒரு பிரமிடு ஷேப்பில் இருக்க மட்டும்தான் என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. ஒரு பிரமிடு ஷேப்பில் இருக்க மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு என்ன குறிப்பிடப்படலைன்னா, மேலே உள்ள நீளம் என்ன செய்யப்படலை? குறிப்பிடப்படலை. கீழே சதுரத்தை சொல்லிட்டு மேலே சொல்லுகிற போது 3 எல்லைகளை தான் குறிக்குது. 3 எப்படி இருந்து அப்படியே போயிட்டு ஒரு பிரமிடு ஷேப்பில் போய் சேர்ந்துடும். இந்த பிரமிடு ஷேப்பை தான் உடன்படிக்கை பெட்டியை வைக்க போது அவர்கள் தயார் செய்ததை நம்ம இப்போ 1 ராஜாக்கள் வாசித்தோம். அங்கேயே என்ன தான் இருந்துச்சு? அந்த 3 அளவுகளாக இருந்துச்சு. அந்த 3 அளவுகளும் அதுவும் பிரமிடு ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ இப்போ ஒரு மணவாட்டி தேவ சமூகத்திலிருந்து கடந்து வருது. மணவாட்டி என்பது இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய எருசலேம் நகரத்தை அது குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. அப்போ எருசலேம் நகரம்னா ஒரு இடத்தை தான் சொல்லுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தேவ சமூகத்தில் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் முழுக்க முழுக்க எதை பற்றி பேசுகிறது? தலைநகரை பற்றி பேசுகிறது. அந்த தலைநகரம் என்பது ஆட்சி செய்யக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறது. அவர் ஆட்சி செய்கிற போது அதில் யார் யார் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் அவருடைய அங்கத்தினராக இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான் பைபிள் நமக்கு படிப்பிக்குது. சரி, இப்போது ஒரு மணவாட்டி என்பவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டோம், வெண்வஸ்திரம் தரிச்சிட்டோம்,
திருப்பி தேவனோடு என்ன பண்ணியாச்சு, கீழே வந்தாச்சு. வந்திருக்கக்கூடிய இந்த ஜனம் ஒரு கூட்டமாக இருக்கு. அதுக்கு பிறகு நியாய தீர்ப்புன்னு ஒன்று நடக்குது. இவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு முன்னாடி யார் வரா இந்த உலகத்தில்? சாத்தான் வருவான், மிருகம் வரும், மிருகத்தின் ஆட்சி நடக்கும். அப்போ சித்திரவதைக்கு உட்படக்கூடியவங்க எல்லாம் யார்? எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தாச்சு. அதுக்கு அப்புறம் தான் யாருடைய ஆட்சி வருகிறது? சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருது, ஜலத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருது. ஒவ்வொரு மிருகமாக வந்து இந்த பூமியை ஆட்சி செய்கிறது. மிருகம் என்பது எதை குறிக்கிறது? ராஜ்யத்தை குறிக்கிறது. வெவ்வேறு ராஜாக்கள் ஆட்சி செய்வார்கள். அப்பொழுது தேவனை பின்பற்றக்கூடிய ஜனங்களை அவர்கள் கொண்டு குவிப்பார்கள் அப்படின்னு இருக்கு. எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்த பிற்பாடு இந்த ராஜாக்கள் வந்து யாரை கொல்ல போகிறாங்க? இப்போ இங்கேயும் ஒரு கூட்டம் யார் இருக்காங்க? மணவாட்டி அல்லாத பரிசுத்தவான்கள் இங்கே இருக்காங்க. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோர்க்கெல்லாம் தாயானவள். இப்போ நம்ம இங்கே யாரை பார்க்குறோம்? ஏவாள் அப்படிங்கக்கூடியவங்கள பார்க்குறோம். தேவன் ஏவாளை தவிர்த்துட்டு நம்ம மணவாட்டியை பற்றி பேச முடியாது. ஏன்? முதல் மணவாட்டி யார் தான்? ஏவாள் தான் இல்லையா? பைபிளில் எடுத்துக்கிட்டோன்னா முதலாக கொடுக்கப்பட்ட மணவாட்டியே ஏவாள் தான். ஆதாமுக்கு ஏற்ற துணை வேண்டும் என்பதற்காக ஏவாள் என்ன பண்ணுறாப்புல? உருவாக்கப்படுறாப்புல. ஆனால் ஏற்ற துணையாக வந்தவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு போவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சு போச்சு, அவருடைய கீழ்ப்படியாமை. இந்த இடத்துல ஆதாம், முந்தின ஆதாம் இருந்தார். முந்தின ஆதாம் கூட யார் இருந்துச்சு? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயாகிய ஏவாள் இருந்தார்கள் இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஆதியாகமம் 2:23 வாசித்தீங்கன்னா, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். பாருங்க, இப்போ திடீர்னு சொல்லிட்டு ஆதாம் வந்து கவிதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. எலும்பின் எலும்பும் ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷப்பட்டான். தேவன் கொடுத்தது பார்த்து எப்போ ஆடா ஒரு துணையை கொடுத்துட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டான். இவள் என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமும். ஒரு எலும்பு தான் எடுத்தார், ஒரே ஒரு எலும்பு எடுத்தார். அதோட என்ன ஆயிடுச்சு? மொத்தம் முடிஞ்சு போச்சு. அவரை சும்மா விட்டுருந்தா அவங்க இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ எலும்பை எடுத்துட்டு நம்மால் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமும் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. தேவன் கற்பனையும் கட்டளையும் கொடுத்தாச்சு, கை கொள்ளல. அதனால தூக்கி என்ன பண்ணிட்டாரு? வெளியே போட்டார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்? ஆதாமும் ஏவாளும் இணைந்து தான் இருந்தார்கள். தண்டனை பெறுகிற போதும் என்ன தான் இருந்துச்சு? சேர்ந்து தான் அனுபவிச்சாகணும். அவள் தான் என்னை வஞ்சித்தாள், பிரச்சனையில் கூடவே போ, அவ்வளோதான். அப்படி முடிச்சு விட்டார். இங்கே அதே மாதிரி மணவாட்டி கடந்து வருகிற போது யாரோட தான் வருவாப்புல? தேவனோடு தான் வருவாப்புல. இங்கே 2ஆம் ஆதாம் ஆக மெஸ்ஸியா கடந்து வருகிறார். மெஸ்ஸியாவோடு என்ன கடந்து வரும்? சபை கடந்து வரும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் மெஸ்ஸியா திருப்பி வருகிற போது அந்த சபை மெஸ்ஸியாவோடு தான் கடந்து வரும். இங்கே எப்படி ஒரு எலும்பை கொண்டு உருவாக்கி இருக்கிறாரோ, எப்படி மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறதோ, அதுபோல அவருடைய மணவாட்டியும் அவருடைய விலா எலும்பிலிருந்து தான் என்ன பண்ணிச்சு? உருவாக்கப்பட்டுச்சு. இதுவும் மாம்சத்தின் மாம்சம்தான், எலும்பின் எலும்பாக தான் இருக்கிறோம். அப்போ அவருடைய சபையையும் மெஸ்ஸியாவையும் குறிக்கிறது. இப்போ தேவ சமூகத்தில் ஆட்டுக்குட்டி ஆனவரையும் நீங்கள் பைபிளில் இன்னும் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு எபேசியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 30-32 வாசிக்கலாம். அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இது நிமித்த மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் மேசியாவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். நான் மெசியாவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்றேன். இப்போ அவரு ஒரு மணவாளன் மணவாட்டியினுடைய கதையை சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, நான் மெசியாவை குறித்தும் சபையை குறித்தும் சொல்லுகிறேன். இப்போ எலும்பினாலும் மாம்சத்தினாலும் இணைக்கப்பட்டவர்களாக எப்படி ஏவாள் இருந்தாரோ அதுபோல தான் யார் இருக்கிறா? ஒரு மணவாட்டி என்கிற சபை இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த மணவாட்டி 21:9-10 வெளிப்படுத்தல் நம்ம வாசிக்கிற போது, வெளிப்படுத்தல் 21:9-10 வாசிக்கிற போது வாசிங்க. பின்பு கடைசியான 7 வாதுகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா,
ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். பாருங்க, இந்த இடத்துல ஆட்டுக்குட்டியானவருக்கு தான் கல்யாணம். யாரு கல்யாணம்? ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம். அவருடைய மணவாட்டியை காட்டுகிறேன் என்று சொல்லி புதிய எருசலேமை காண்பித்து கொடுக்குறாங்க. இது புதிய எருசலேம். பழைய எருசலேம் என்னாச்சு? பாழாய் போச்சு. எப்படி பாழாய் போச்சு? புறஜாதிகளினால் அவர்கள் அந்நிய தெய்வங்களை பின்பற்றதுனால அந்த எருசலேம் முழுவதுமாக இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதாக மாறியது. இன்னைக்கு ஒரு புதிய எருசலேம் வருது. இந்த புதிய எருசலேம் எப்படி இருக்கணும்? பழைய முந்தின ஆதாம் பாவத்தில் இருந்து பாவத்தோடு மரித்து போனான். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் மரணத்தை ஜெயித்தார். அதே மாதிரி முந்தின மணவாட்டி ஏவாள் பாவத்தில் விழுந்து போனால் பிந்தின ஏவாள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? பாவத்தை ஜெயித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டியாக இருக்க முடியும். 21, 22 வாசிங்க. 21வது அதிகாரத்தில் 22வது வசனம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய யாவும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். பாருங்க, இப்ப அன்னைக்கு என்ன இருக்காதான்? சபை இருக்காதான்? ஏன்? ஒரு இப்போ புதுக்கடைங்கிற ஒரு ஊர் இருக்கு, இதில் இந்த சபை இருக்கு அப்படின்னு. அன்னைக்கு என்னன்னா எருசலேம்னு ஒரு ஊர் இருக்கும், உள்ளாடி என்ன இருக்காதான்? சபை இருக்காது. யார் தான் அந்த சபை? யார் தான் அந்த ஆலயம்? ஆட்டுக்குட்டியானவரே அன்னைக்கு என்ன பண்ணிடுவார்? அவர் ஆலயமாக மாறி விடுவார். அப்போ ஸ்தானங்கள் இங்கே எப்படி மாற்றப்படுதுன்னா, சபை ஒரு ஊராக மாற்றப்பட்டுடுச்சு. சபை மணவாட்டி ஒரு நகரமாக மாற்றப்பட்டு விட்டார்கள். தேவன் அதில் ஆராதனைக்குரியவராக மாறிட்டாரு. ஆலயங்கிறது ஒன்று இல்லை, அங்கே இல்லை. அந்த இடத்துல யார் வந்துட்டா? ஆட்டுக்குட்டியானவர் வந்துட்டார். அப்போ இந்த ஒரு விஷயத்திற்காக தான் ஒட்டுமொத்த வேத வசனமும் எழுதப்பட்டது. ஒரு மணவாட்டியை இந்த ஆட்டுக்குட்டியானவருக்காக ஆயத்தம் பண்ணும்படியாக. இந்த பரிசுத்தமான மணவாட்டியை தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார். அந்த பரிசுத்த மணவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுதல்ல தன்னண்டையில் சேர்த்து கொள்வார். அந்த மணவாட்டியோடு கூட இந்த பூமிக்கு திரும்பி வருவார். தன்னுடைய அரசாட்சியை இந்த பூமியில் வைக்கிற போது இது பரிசுத்த நகரமாக மாறும். அப்பொழுது என் தேவன் மட்டுமே இங்கு இருப்பார், ஆராதனைக்குரியவராக. வெவ்வேறு சபைகள் இருக்காது. சபைக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடியவர் யார் தான்? ஆட்டுக்குட்டியானவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அங்கே என்ன இருக்காது? சூரியன் சந்திரன் இருக்காது. ஆட்டுக்குட்டியானவரே என்னவா இருப்பார்? விளக்காக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் நமக்கு படிப்பிக்கிறது. அதோட 27வது வசனத்தை வாசிக்கலாம். தீட்டுள்ளவனும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறவனும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியாரவன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். யாரெல்லாம் அதுக்குள்ள போக முடியும்? ஜீவ புஸ்தகத்தில் உங்க பேர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? உள்ள போக முடியும். இல்லாத யாரும் எங்க போக முடியாது? தேவ சமூகத்தில் அந்த ஆலயத்துக்குள்ளாடி போக முடியாது. ஆட்டுக்குட்டியானவருக்குள்ளாடி நீங்க போக முடியாது. இது மணவாட்டியோட கதை. நம்ம பார்க்க வந்தது பரிசுத்தவான்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தோம். அப்போ பரிசுத்தவான்கள் வேற, மணவாட்டி வேற. மணவாட்டி என்பவர் யாஷ்வாவோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு யாஷ்வாவோடு திரும்பி வரக்கூடியவர்கள். அப்போ பரிசுத்தவான்கள் யாரு? வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிற போது, தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். பாருங்க, இப்போ ஒரு பலிப்பீடம் இருக்கான். அந்த பலிப்பீடத்துக்கு கீழே கொஞ்சம் ஆத்துமாக்கள் இருக்கு. இந்த ஆத்துமாக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படி என்று சொன்னால், தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களாக இருந்தார்கள். இவெல்லாம் சாட்சி கொடுத்துருக்கான். இவனும் தேவ வசனத்தை என்ன பண்ணியிருக்கான்? கீழ்ப்படிந்திருக்கிறான். ஆனால் இவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. கொல்லப்பட்டார்களை தவிர அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தாச்சு. ஆனா கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டான்? அவருடைய சாட்சி நிமித்தம் செத்து போயிட்டான். இவன் மணவாட்டியான்னு கேட்டா இல்லை. ஆனால் இவர்கள் யாரு? பரிசுத்தவான்கள். இவர்கள் எங்க இருப்பாங்க? பலிப்பீடத்தினுடைய கீழே. கொல்லப்பட்ட இந்த ஆவிகள் இன்னும் எவ்வளவு நாள் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? எவ்வளவு நாள் நாங்கள் வெயிட் பண்ணணும்? அப்ப எப்ப இவனுக்கு விடுதலை? நியாய தீர்ப்பு நடந்தால்தான் இந்த ஆவிகளுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த ஆவிகள் எல்லாம் எப்ப இறந்த ஆவிகள்?
இது ஒரு கேள்வி. இந்த ஆவிகள் எல்லாம் எப்ப இறந்த ஆவிகள்? ஆதாம் துவங்கி அப்பலிருந்தே இறந்த ஆவிகளா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆதாம்கிட்ட இருந்து யார் வரைக்கும்? மோசே வரைக்கும் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது இல்லையா? இவங்க எல்லாம் செத்து போனாங்களா? ஆமா, செத்து போனாங்க. செத்து போனவங்க பலிபீடத்துக்கு இல்லை, பலிபீடத்துக்கு செத்து போன ஆவிகள் இல்லை. இது வேற ஆவி. எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் இவன் சாட்சி கொடுக்குறான், இவனை கொன்று போட்டுடுறாங்க. இப்போ நான் தான் இருக்கேன், நீங்களும் எடுத்துக்கொள்ள போயிட்டீங்க, சந்தோஷமாக தான் இருக்கு இல்லையா? அதுக்கு வாழணும், ரொம்ப கஷ்டம். சரி, நீங்கள் போயிட்டீங்க, நான் என்ன பண்ணிட்டேன்? இங்கே இருந்துட்டேன். இப்போ நான் மனவாட்டியான்னு கேட்டால் இல்லை. எடுத்துக்கொள்ளப்படுதல் போகாத யாரும் மனவாட்டி இல்லை. நான் மனவாட்டி இல்லை, ஆனால் நான் வேதவசனத்தின்படி வாழ்கிறேன், ஆனால் நான் தேவனுக்கு சாட்சியாக நிற்கிறேன். அப்படின்னா இங்கு வரக்கூடிய ஏதோ ஒரு ஆட்சியின் நிமித்தமாக தேவனை பின்பற்றுகிறவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதில் நான் கொல்லப்பட்டுட்டேன். என்னுடைய ஆவி எங்கே போயிருது? இங்கே சாத்தானுடைய ஆட்சி நடக்கு, மிருகத்தின் ஆட்சி நடக்கு, சாத்தானின் ஆட்சி நடக்குது, வலுசற்பத்தின் ஆட்சி நடக்குது. அது நேரடியாக வந்து ஆட்சி செய்வான்னு சொல்லலை. பைபிள் சொல்லுது ராஜாக்களினூடாக அந்த ஆட்சிகள் நிறைவேற்றப்படும் சொல்லுது. அப்போ என்னோட ஆவி போய் எங்கே இருக்குது? பலிபீடத்தை கீழே போயிருக்கு. நான் உங்களுக்காக தான் செத்தேன், மற்றவங்களெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டீங்க, நான் உங்களுக்காக தான் செத்தேன், சீக்கிரமா நியாய தீர்ப்பை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இந்த ஆத்துமாக்கள் யார்கிட்ட பேசுது? தேவன்கிட்ட பேசுது. அப்போ இவர்கள் மனவாட்டி இல்லை. அதான் நான் என்ன சொன்னேன்னா, எல்லா பரிசுத்தவான்களும் மனவாட்டி இல்லை. ஆனா இவர்கள் பரிசுத்தவான்களா? ஆமா, பரிசுத்தவான்கள் தான். வாசிக்கலாம், 20:4 வாசிங்க. வெளிப்படுத்தல் 20:4. இன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. யாஷுவாவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து மெஷியாவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இந்த 1000 வருஷம் எப்பங்க அரசாளுவாங்க? தேவன் எங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிஞ்சிருச்சா? ஆமா, முடிஞ்சிருச்சு. பரலோகத்திலேருந்து மனவாட்டி பூமிக்கு வந்துருச்சா? ஆமா, வந்துருச்சு. நான் சொல்றது என்னன்னா, மனவாட்டியை கூட்டிட்டு பரலோகம் போயிடுறாரு, பரலோகத்திலேருந்து மறுபடியும் கீழே வந்துடுறாரு. வந்ததுக்கு பிற்பாடு இங்க ஒரு 1000 வருஷ அரசாட்சியை நடத்துறாரு. இந்த 1000 வருஷ அரசாட்சியில சில பேர் உயிர் தழுகிறார்கள். இப்ப என்ன கேள்வினா, தேவன் மேகத்தில் வந்தார்ல, அப்ப கொஞ்சம் பேர் உயிர் தழுவாங்கல்ல, அவங்க யாரு? அப்ப ஏன் இவங்க உயிர் தள்ளப்படல? ஏன்னா அப்ப இவன் சாகவே இல்லை. அப்ப ஏன் இவங்க சாகவே இல்லை? இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, மிருகத்தினுடைய முத்திரையானது பூமியில் பொறிக்கப்படுகிற போது அந்த முத்திரையை தலையில வாங்கி கொள்ளாதவர்கள், அந்த முத்திரை வேண்டாம் என்று சொல்லி போராடி செத்து போனவர்கள். 1000 அரசாட்சியில தேவன் இந்த பூமியில வந்து தன்னுடைய அரசாட்சி அமைக்கிற போது திடீர்னு இவர்கள் உயிர் தழுவார்கள். இந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க? அப்படியே உட்கார்ந்து ஆட்சி செய்வார்கள். உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ பரிசுத்தவான்கள் எல்லோரும் யார் இல்லை? மனவாட்டி இல்லை. வெவ்வேறு இடங்களில் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். தேவன் பூமிக்கு வருவதற்கு முன்னதாக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மரித்து போகிறார்கள், பலிபீடத்தின் கீழே இருக்கிறார்கள். மறுபடி தேவன் திருப்பி வருகிறார், தேவனுடைய ஆட்சி 1000 வருஷம் நடக்கும். அந்த 1000 வருஷ அரசாட்சியின் போதும் சில செத்த பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்து அவர்கள் ஆட்சி செய்வார்கள். இதோட முடிஞ்சான்னு கேட்டால் இல்லை. 1000 வருஷ அரசாட்சிக்கு அப்புறம் தான் சாத்தான் என்ன செய்யணும்? முழுவதுமாக அழிக்கணும். 1000 வருஷ அரசாட்சி என்பது சாத்தான் பாதாளத்தில் தள்ளப்பட்டது தானே ஒழிய முற்றிலுமாக முடிவு வந்ததில்லை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும், சிரசே யாரெல்லாம் பண்ணப்பட்டார்கள்? யோவான் ஸ்நானகன் எப்படி கொல்லப்பட்டார்? தலையை வெட்டி அப்படியே கொல்லப்பட்டார் இல்லையா? அப்போ அவருடைய ஆவியெல்லாம் வந்து அரசாளுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவரும் தலை துண்டிச்சு தான் சாவடிக்கப்பட்டார். அவர் வந்து இங்கே அரசாளுவாரான்னு கேட்டால் இல்லை. அப்போ அவர் எங்கே போனார்? அவர் அப்பதான் உயிர் தழுவாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவங்களும் தேவனுடைய சமூகத்தில் செத்தவங்களா? ஆமா, செத்தவங்க தான். பரிசுத்தவன்களா? ஆமா, பரிசுத்தவன்கள் தான். அப்போ இவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிறது நம்ம பைபிள்லேருந்து தெரிஞ்சுக்கணும். மத்தேயு 14:10 நினைக்கிறேன் யோவான் ஸ்நானகனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கும். நம்ம வெளிப்படுத்தல் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 11 to 16 வரைக்கும். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் வீற்றிருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் எனப்பட்டார்.
அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இப்ப நம்ம கேள்வி என்ன வந்துருதுன்னா, ஒரு வெள்ளை குதிரையில ஒரு கூட்டம் ஏறி வந்துச்சு இல்லையா, அவன் என்ன தரிச்சிருந்தான்? சுத்தமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்தவர்கள், வெண்மையான வஸ்திரத்தை தரித்தவர்கள், சுத்தமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்தவர்கள் சொல்லப்படுது. மணவாட்டிக்கு கொடுக்கப்பட்ட உடை என்ன தெரியுமா? இந்த உடை தான். மணவாட்டிக்கு என்ன உடை கொடுக்கப்பட்டுச்சு? மெல்லிய வஸ்திரம் தான் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ தேவன் வருகிற போது யாரெல்லாம் வராங்கன்னா, கொஞ்சம் பரிசுத்தவான்கள் வராங்க, கூடவே மணவாட்டி வராங்க. அந்த மணவாட்டிக்கு தான் என்ன பண்ணுறாரு? தகுதிப்படுத்துறாரு. எப்படி? இந்த மெல்லிய வஸ்திரத்தை அணிவித்து பரிசுத்த நீதி என்கிற வஸ்திரத்தை கொடுத்து அவர்களையும் சேனையில் இணைத்துக் கொள்கிறார். அவர்களும் தேவனோடு வருகிற போது அவர்கள் வெள்ளை குதிரையின் மேலிருந்து தான் இங்கே வராங்க, பூமிக்கு வரதாக பைபிள் நமக்கு படிப்பிக்கிறது. அதெல்லாம் கேட்கும்போது வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை பேசினாலே சிலருக்கு தூக்கம் வரும். ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கும் போதே சிலருக்கு தூக்கம் வரும். சிலருக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கு என்னது கேட்க தோணும். ஆனால் இது யாருக்கு பிரயோஜனம்னா, உண்மையிலேயே நான் மணவாட்டியாக மாற வேண்டும், தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ள பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னா நமக்கு என்ன செய்யும்? இந்த வசனங்கள் எல்லாம் முக்கியமானதாக இருக்கும். வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் 13:7 வசனத்தை நம்ம வாசிக்கிற போது, மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்க, எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துருது. இந்த 13:7 என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்தவான்களை கொல்லும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஏங்க, எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்ததுக்கு அப்புறம் இங்கே யார் இருப்பா? யாரும் இருக்க போறது இல்லை இல்லையா? ஆனால் பைபிள் சொல்லுது, எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தாலும் மணவாட்டி போனாலும் இங்கே பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். அந்த பரிசுத்தவான்களை கொல்லும்படி அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்படுது? மிருகத்துக்கும் வலு சர்ப்பத்துக்கும் கொடுக்கப்படுது. அந்த மிருகம் இவர்களை என்ன பண்ணிடுது? அந்த ராஜ்யம் இவர்களை சித்திரவதை செய்து கொன்று போடுகிறது. அப்படிப்பட்ட இந்த பரிசுத்தவான்களை தேவன் மறுபடியும் உயிர்த்தெழ செய்து இவர்களிடத்தில் 1000 வருஷ அரசாட்சியை கொடுக்கிறார். மணவாட்டிக்கு 1000 வருஷ அரசாட்சியான்னு கேட்டிங்கன்னா, மணவாட்டியோடு சேர்த்து இந்த பரிசுத்தவான்களுக்கும் அந்த ஆட்சியை கொடுக்கிறார். ஆனால் மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை யாருக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு? யார் அவருடைய நாமத்தை தரித்து அவருக்கென்று சொல்லி வாழ்கிறீர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறார். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த பிரிவினைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். பரிசுத்தவான்கள்னு ஒரு பெரும் திரள் இருக்குது. மணவாட்டின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை தான் தேவன் தெரிந்தெடுக்கிறார். உங்களையும் என்னையும் பரிசுத்தவான்களாக அழைக்கல. நீங்களும் நானும் பரிசுத்தவானாக வாழவும் முடியாது, மாறவும் முடியாது. நமக்கெல்லாம் பரிசுத்தம் என்கிற வஸ்திரத்தை கொடுப்பவரே யார் தான்? தேவன் தான். நீங்களும் நானும் மணவாட்டியாக பிரயாசப்படலாமே தவிர நான் பரிசுத்தவான் அப்படின்னு பிரயாசப்பட முடியாது. தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். நீங்களும் நானும் மணவாட்டியாக ஆசைப்படுகிற போது, தேவனுக்கு உகந்த சபையாக நம்மளை மாற்றிக்கொள்கிற போது, தேவன் சில சபையை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிருவார். விற்கிறவர்களையும் வாங்குறவர்களையும் பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாரா? சாட்டை எடுத்து அடித்தார் என்று சொல்லுது. நம்முடைய எண்ணம் விற்கிறது வாங்குறது லாபம் பணம்னு இருந்துச்சுன்னா அவர் அடிக்க ஆரம்பிச்சிருவார். ஆனால் தேவனை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருந்தால் அவர் உங்களை மணவாட்டியாக மாற்றி உங்களுக்கு வெண்வஸ்திரத்தை தரித்து அவர் அவரோடு வெள்ளை குதிரையில் ஏறி வரத்தக்கதான ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்போ இப்படி இருக்க 2 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எடுத்துக்கொள்ளுதல் வேற, தேவனுடைய 2ஆம் வருகை வேற. என்ன வேற? எடுத்துக்கொள்ளப்படுதல் வேற, தேவனுடைய 2ஆம் வருகை வேற. எடுத்துக்கொள்ளப்படுதல் தேவன் எங்க வருவார்? அப்படியே ஆகாயத்தில் நிற்பார். தேவன் எங்க தான் நிற்பார்? ஆகாயத்தில் நிற்பார். 2ஆம் வருகையின் போது தேவன் எங்க வருவார்? பூமிக்கு வருவார். அப்ப முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் நடக்கும். தேவன் மேகத்தில் வருவார், மரித்தவர்கள் உயிர்த்தெழுப்படுவார்கள், அவரோடு கூட உயிரோடு இருக்கிற நாமும் என்ன பண்ணுவோம்? உயிர்த்தெழுந்து தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல போவோம். 2ஆம் வருகை என்பது தேவன் கடந்து வருவார், அவரோடு கூட ஒரு சேனை கடந்து வரும். அவர்கள் பூமியில் இருக்கக்கூடிய இந்த சாத்தானை பாதாளத்தில் தள்ளுவது. இப்போ 2ம் வெவ்வேறு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். யாருக்காக எடுத்துக்கொள்ளப்படுதல் வருது அப்படின்னா, மணவாட்டியை சேர்ப்பதற்காக.
இரண்டாம் வருகை எப்படி வருதுன்னா மணவாட்டியோடு வருது, மணவாட்டியை கூட கூட்டிட்டு வருது. அப்ப தேவன் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும்போது தனியாக வருவார். இரண்டாம் வருகை என்பது அவர் தன்னுடைய மணவாட்டியோடு வருகிறவராக இருக்கிறார். இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ன நடக்கும்? செத்தவர்கள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். கூடவே யாரும் போவாங்க? தேவனுடைய மணவாட்டியும் சேர்ந்து போவாங்க. செத்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள்ங்கிறதுல எதெல்லாம் விட்டுருங்க, மோசே பழைய ஏற்பாட்டின் காலத்தை எல்லாம் விட்டுருங்க. ஏன் விட்டுருங்கன்னு நான் சொல்கிறேன். மணவாட்டி தான் உயிர்த்தெழும். இப்போ நான் இருக்கேன், நான் செத்து போயிட்டேன், வருவதற்கு முன்னதாக நான் செத்து போயிட்டேன்னு வைங்களேன், நான் உயிர்த்தெழப்படலாம். இப்போ இந்த செத்து போன மணவாட்டி என்கிற பரிசுத்தவான் தான் உயிர்த்தெழப்படுமே தவிர, தேவன் சிலுவையில் மரித்ததற்கு முன்னதாக இருந்த யோவான் ஸ்நானகனோ மோசையோ இங்கு உயிர்த்தெழப்பட போவதில்லை. தேவனுடைய நாமத்தை தரித்து அவருக்கென்று வாழ்ந்து யார் செத்து போனீங்களோ, செத்து போன இந்த பரிசுத்தவான்கள், இந்த மணவாட்டிகள் தான் உயிர்த்தெழுவீங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது மணவாட்டிக்கு மட்டும்தான். எடுத்துக்கொள்ளப்படுதல் யாருக்கு தான்? மணவாட்டிக்கு மட்டும்தான். அது பரிசுத்தவான்களுக்கானதல்ல. அப்ப நான் பரிசுத்த ஜீவிதம் ஜீவித்து மணவாட்டியாக இருந்து இறந்து போனேன் என்றால், முதலில் மரித்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க? உயிர்த்தெழுவார்கள். அப்பொழுது உயிரோடு இருக்கிற நாமும் கடந்து போவோம் என்று சொல்கிறார். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் மணவாட்டியை தன்னிடத்தில் சேர்ப்பது தான். அப்ப மோசேயுடைய நிலைமை என்ன, யோவான் ஸ்நானகனுடைய நிலைமை என்ன, அவர்கள் என்ன ஆனார்கள் அப்படிங்கிற கேள்வியும் ரொம்ப முக்கியமானது. இரண்டாம் வருகை என்பது எதற்கு நடக்கப்படுது? எடுத்துக்கொள்ளப்படுதல் மணவாட்டியை சேர்ப்பதற்காக. இரண்டாம் வருகை எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நியாய தீர்ப்புக்காக. தேவன் இந்த உலகத்தில் கடந்து வருகிறது எதுக்காக? நியாய தீர்ப்புக்காக. நம்ம இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்குது இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் பூமியில் மனுஷன் இருப்பானா? இருப்பான். அவன் தேவனை எதிர்த்துட்டு இருப்பானா? ஆமாம் இருப்பான். இரண்டாம் வருகையில் தேவன் வரார் இல்லையா? அப்போ இங்கே மனுஷன் இருப்பானா? ஆமாம் மனுஷன் இருப்பான். தேவனுடைய 1000 வருஷ அரசாட்சியில் மனுஷன் இருப்பானா? ஆமாம் மனுஷன் இருப்பான். எப்போ இவர்களுக்கெல்லாம் நியாயம் தீர்ப்பு? சந்தோஷமாக தான் நினைத்தது போல் வாழக்கூடியவர்கள், தேவனுக்கு எதிராக வாழக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் முடிவு எப்படினா 1000 வருஷ அரசாட்சியும் முடியணும். அதன் பிற்பாடு சாத்தானானவன் முறியடிக்கப்படுவான். இவர்களும் நியாயம் தீர்க்கப்பட்டு சாத்தானுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட அந்த பாதாளத்தை இவர்களும் சென்றடைவார்கள்ங்கிறதான் பைபிள். இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய ஜனம் நம்ம நல்லா யோசித்துக்கிட்டு இருக்கோம். நான் மட்டும் கஷ்டப்பட்டு தேவனை வழிபட்டு இருக்கேனே, எல்லாரும் சந்தோஷமாக தானே இருக்கிறான் அப்படின்னு நினைக்கும்போது, என் தேவன் இதற்கென்று ஒரு கூட்டத்தை என்ன பண்ணியிருக்காரு? வைத்திருக்கிறார். தேவனை பின்பற்றக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. இல்லாமல் செத்து போகிறான் இல்லை. என் தாத்தா நல்லா குடிச்சிட்டு தான் வாழ்ந்தார், அவர் செத்து போயிட்டார். என் தாத்தாவை சொல்லலை, எங்கள் அப்பாவுக்கு வச்சுக்காம அப்படி சொல்ல, பொதுவாக சொன்னேன். உதாரணத்துக்கு நம்ம தாத்தா ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான்? நல்ல பாவ இச்சைகளோடு வாழ்ந்து செத்து போயிட்டான். அவன் தப்பிச்சிட்டானான்னு கேட்டால் இல்லை. நியாய தீர்ப்பின் போது நீரில் இறந்தவர்களை, சமுத்திரத்தில் இருந்தவர்களை சமுத்திரம் என்ன செய்யுமா? ஒப்புவிக்கும். பூமியில் இறந்தவர்களை பூமி ஒப்புவிக்கும். அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அப்ப எல்லாரும் சென்ற செயலுக்கெல்லாம், நன்மையானாலும் தீமையானாலும், தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி, நீ செஞ்சது தப்பு, நீ செஞ்சது சரி என்று சொல்லி அவர்கள் என்ன பண்றாரு? தேவன் இரண்டாக பிரித்து சிலரை பாதாளத்திற்கும் சிலரை தன்னண்டையிலும் அவர் சேர்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல நீங்களும் நானே எங்கே போய் சேர்க்கப்படணுங்கிறத முடிவு பண்ணணும். எடுத்துக்கொள்ளப்படுதல நான் போகிறேன்னா, இரண்டாம் வருகையின் போது நான் நியாய தீர்ப்பு வரைக்கும் காத்திருக்க போகிறேன்னா, ஒருவேளை நீங்கள் மணவாட்டியாக இல்லை, எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க, நீங்கள் இங்கே ஆராதிச்சுட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆராதிச்சுட்டு தான் இருப்போம். எடுத்துக்கொள்ளப்படுதலே முடிஞ்சிருக்கோம், ஆனால் நம்ம ஆராதிச்சுட்டே இருப்போம். ஏன்? நம்ம யாருக்கான ஆள் இல்லை? தேவனுக்கான ஆளே இல்லை. இவன் பாவம் செஞ்சவனாக இருப்பான். இங்கே பல சபை இருக்கும், எல்லா சபையிலும் ஆராதனை நடந்துட்டு தான் இருக்கும், ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிஞ்சிருக்கும். இவனை தேவன் யாருக்காக நியமித்து வைத்திருக்கிறார்? உன் மனம் போன போக்கில் வாழு, உனக்குன்னு ஒரு பேரை வச்சு கடவுளை வழிபடு. ஆனால் தேவன் எங்கே கொண்டு வந்து நிறுத்துவார்? நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்த பிற்பாடும் இங்கே மசூதி இருக்கும், சர்ச் இருக்கும், கோயில் இருக்கும், எல்லாத்துலேயும் ஆராதனை நடக்கும். தேவன் திருப்பி இரண்டாம் வருகையில் வந்துதான் அதற்கான நியாய தீர்ப்பை கொடுப்பார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 4வது அதிகாரம் அவனுடைய 16-17 வாசிங்க. ஏனெனில் தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது மேசியாவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் யாவுக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் யாவுடனே கூட இருப்போம். இப்போ தேவ சமூகத்தில்
மணவாட்டி என்பது என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பேசிட்டு இந்த வசனத்தை தவிர்க்கிறது நல்லதில்லைன்னு அதை வாசிக்க சொன்னேன். ஆனால் அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? பேசிட்டோம். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 51, 52 வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்க, நீங்களும் நானும் என்ன பண்ணுவோமா? மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. மரிச்சவனும் என்ன பண்ணுவான்? எழுந்திருப்பார்கள். அப்போ ஒவ்வொரு முறையும் எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பேசுகிற போது மரித்த மணவாட்டியை பற்றியும் பேசுகிறது, உயிரோடு இருக்கிற மணவாட்டியை பற்றியும் பேசுகிறது. மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் கடந்து போவோம் என்று சொல்லி ரெண்டையும் பற்றி பேசுது. சரி, இப்போ இது மணவாட்டியினுடைய கதை. மணவாட்டி என்ன பண்ணிடுறாப்புல எடுத்துக்கொள்ள போகிறாங்க. நீங்களும் நான் அதுக்காக தான் வரோம். அதனால தான் ஒவ்வொரு முறையும் கேட்குறோம், எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள்? பாவத்தோடு பாரம்பரியத்தோடு இருக்கிற போது அதோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளப்படுவீர்களான்னு கேட்டால் இல்லை. பாவமும் பாரம்பரியத்தோடும் இவ்வுலக இச்சைகளோடும் வாழுகிற மனுஷன் ஒருபோதும் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அப்போ எளிமையான வாழ்க்கை ஒன்று இருக்குது, அது பாதாளத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை தான். சுகபோகமாக வாழ்கிறவன் அவன் உயிரோடு செத்தவன், செத்து போய் உட்கார்ந்துருக்கும். ஆனால் செத்தவன் வாயில் ஸ்தோத்திரம் வருது, செத்தவன் வாயில் ஆராதனை நடக்குது, செத்தவன் வாயில் அல்லேலியா வருது. ஆனால் அவன் செத்து போனாங்கிறது அவனுக்கு எப்போ தான் தெரிய வரும்னா, 2ஆம் வருகையில் நியாய தீர்ப்பில் நிறுத்துகிற போது தான். உதாரணத்தை யோசித்து பாருங்க, முந்தின நாள் வரைக்கும் அசம்பிளி ஆஃப் கட் சர்ச்சிலேயோ, ஆர்சி சர்ச்சிலேயோ, சிஎஸ்ஐ சர்ச்சிலேயோ போய் உட்கார்ந்து ஆராதனையில் இருப்பான். அடுத்த நாள் நியாய தீர்ப்பு கொண்டு வந்து நிப்பாட்டுவார். நேற்றைக்கு வரைக்கும் ஆராதனை செய்த தேவனேன்னு சொல்லும்போது பலார் 2 போட்டு சொல்வார், உடைய ஜீவிதம் எப்படிப்பட்டதாக இருந்தது. நீங்கள் வெறும் ஆராதனை பண்ணிட்டா, சபைக்கு போயிட்டா, அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டா நீங்கள் பரிசுத்தவான் இல்லை. இந்த வார்த்தையின்படி வாழுகிறீர்களா அப்படிங்கிறது தான் தேவன் பார்ப்பார். சபையில் உறுப்பினராக சேர்க்கல, பூமியில் உள்ள சபையில் உறுப்பினராக சேர்க்கல, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை மட்டுமே அவர் பரலோக ராஜ்யம் எனக்கூடிய அந்த ஆலயத்தில் சேர்க்கிறவராக இருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் எந்த சபையில் சேர்ந்திருக்கிறோம்? பூமியில் இருக்கக்கூடிய சபையில் சேர்ந்திருக்கிறோமா, இல்லை பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய தேவன் உலகத்தில் கடந்து வருகிற போது அவருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் அதனுடைய 1 - 6 வரை நாம் வாசிக்கிற போது, ஒரு தூதத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தை தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. யாசுவாவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறை சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து மேசியாவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். பாருங்க, இந்த இடத்துல ஒரு 1000 வருஷ அரசாட்சி நடக்குது. சாத்தான் இந்த நேரத்தில் யாரையும் மோசம் போக முடியாது, தூக்கி உள்ள போட்டுறாரு. இந்த நேரத்தில் முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்குது. இப்போ கேள்வி என்னன்னா, அப்போ தேவன் அடிக்கப்பட்டார்ல சிலுவையில், அப்போ உயிர்த்தெழுதல் நடந்துச்சா? நடந்துச்சு. எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துச்சு இல்லையா? அப்போ உயிர்த்தெழுதல் நடந்துச்சா? நடந்துச்சு. ஆனால் அவர் 2ஆம் வருகையில் வந்து நின்று சொல்றார், இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதலுங்கிறார். இங்கே எதை புரிஞ்சுக்கணும்னா, தேவன் ஒவ்வொரு முறை வருகிற போதும் ஒரு முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும். தேவன் இந்த பூமியில் மனிதனாக வந்தார், முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்தது. தேவன் மேகத்தில் வந்தார், முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்தது. தேவன் 2வது முறை பூமியில் அரசாள வந்தார், அப்பொழுது முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்தது. அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல்ங்கிறது முடிவில்லை, அடுத்ததும் உயிர்த்தெழுதல் இருக்கு. என்ன இருக்கு? தொடர்ச்சியாக உயிர்த்தெழுதல் இருக்கு. இவர்கள் உயிர்த்தெழுந்து விட்டாங்க, மறுபடியும் 1000 வருஷ அரசாட்சி, அது முடிச்ச பிறகு மறுபடி சாத்தானு, மறுபடி ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு. அது நியாய தீர்ப்புக்கான உயிர்த்தெழுதல். அப்போதான்
இந்த பாவி செத்து போயிருப்பாங்க அவனை அடித்து எழுப்புறது, ரொம்ப காலம் தூங்கிட்டு எழுப்பி வா அப்படின்ட்டு. அவனுக்கு உயிர்த்தெழுதல் ரொம்ப லேட்டாக தான் நடக்கும். முதல் உயிர்த்தெழுதல் யாருக்கு கொடுத்தாரு? பரிசுத்தவான்களுக்கு கொடுத்தாச்சு. அவர் 2ஆம் முறை பூமிக்கு கடந்து வந்தாச்சு. தேவன் 1000 வருஷம் அரசாண்டாச்சு. 2ஆம் உயிர்த்தெழுதல் யாருக்கு கொடுக்குறாரு தெரியுமா? இந்த பாவி பயெல்லாம் இருப்பான்ல, போதும் எழும்பு வா, உனக்கு என்ன இருக்கு? நியாய தீர்ப்பு இருக்கு, ரொம்ப காலம் படுத்து தூங்கிட்ட, கிளம்பி வான்னு அப்படியே கூப்பிட்டு போவார். அப்போ இவ்வளவு நாள் அவன் என்ன பண்ணியிருப்பான்? அவன் பாவின்னு முதல்லையே தெரியும்ல, அவன் பாவி என்று முதல்லையே தெரியும். அவன் அதற்காக தான் நியமிக்கப்பட்டு இருக்கிறான். ஆனால் அவன் அந்த பாவத்தில், அந்த ஆத்மாவில் அவன் வியாகுலப்பட்டு கொண்டே இருப்பான். அவன் செய்த ஒவ்வொன்றுக்காக வியாகுலப்பட்டுட்டே இருப்பான். வியாகுலம் தானே தவிர தண்டனை இல்லை. வியாகுலப்படத்தக்கதான ஒரு இடத்துல அவங்கள வைத்து வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். அவன் இறந்தவுடனே அவனுக்கு தெரியுது, எனக்கான இடம் என்ன, நான் பரலோகத்துக்கு போகிறேன்னா இல்லை பாதாளத்தில் இருக்க போகிறேன்னான்னு எனக்கு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக பிரித்தார். பாதாளம் என்கிற ஒரு இடத்தையும் நம்ம லூக்கால வாசிப்போம் இல்லையா, ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்பட்டார். அது ஒரு கதையாக சொன்னாலும் சொன்னது யாரு? யேசுவா தான் சொன்னார். லாசருங்கிற ஒருத்தர் இருந்தான், ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருந்தான். ஐஸ்வர்யவான் எங்கே போயிட்டானா? பாதாளத்துக்கு போயிட்டானா. அதே மாதிரி இவர் எங்கே போயிட்டாரு? லாசரு ஆபிரகாமுடைய மடியில் போயிட்டார். இப்போ ஆபிரகாம் பேசலாம் செய்கிறார். அது ஒரு பெரிய அதிசயமாக போச்சு. ஆபிரகாம் பேசுகிறாரு. அப்போ ஆபிரகாம் எப்படி பேசியிருப்பாரு? செத்து போன மனுஷன் எப்படி பேசியிருப்பாரு? உனக்கும் எனக்கும் பெரிய ஒரு பெரும் பிளவு இருக்குது நடுவில், இங்கேருந்து அங்கே யாரும் வர முடியாது, அங்கேருந்து இங்கே யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச்சுவார்த்தை நடக்குது, கீழையும் மேலையும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன சொல்கிறார்? 2 இடங்களை நான் வைத்திருக்கிறேன், இந்த 2 இடங்களும் உங்களை தீர்மானித்து விடும். ஐஸ்வர்யவான் கேட்குறானா, இப்போ நான் தான் இங்கே வந்துட்டேன், என் வீட்டில் இன்னும் சகோதரர்கள் உண்டு, அவன் இங்கே வராதபடிக்கு. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று சொன்னாலும் உங்களுக்கு இறக்கிற போது தெரியும் நீங்கள் எந்த இடத்துக்கு போக போகிறீங்க. இப்போ நியாய தீர்ப்பு எதுக்கு தெரியுமா? ஒவ்வொன்றா சொல்லி காமிக்கிறது. இவ்வளவு பாவம் நீ செஞ்சிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாய் நினைப்பூட்டுவதற்கு, ஒவ்வொன்றாய் தண்டிப்பதற்காக தான் நியாய தீர்ப்பு அப்படிங்கிறத ஒன்று வச்சிருக்கிறார். இப்போ நமக்கு தெரியுமா இல்லையா போகிற போக்கில் எங்கே போவோன்னு? சிலரெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நடு ராத்திரி போவான், இங்கேருந்து பிடிச்சிட்டு போவான். அவன் போகிற பைக்கு போகிற போக்கிலே தெரியுது, இன்னைக்கு இல்லைன்னா நாளை, அதோட முடிஞ்சு. அது அப்படி தான் ஒருத்தன் போகிற போக்கில் தெரியும் இது முடிவு இப்படி தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம போகிற போக்கில் நமக்கு தெரியும் இதோட முடிவு இப்படி தான் முடிய போகுது, நமக்கே தெரியும். அது மாதிரி தான் ஒருவர் மரணித்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கை நாளை எஞ்சிய நாட்களை எங்கே கழிக்க போகிறோன்னு அவனுக்கு தெரியும். அதுக்கு பிற்பாடு தான் அவர் என்ன பண்ணுறாரு? நியாய தீர்ப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். 9வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 29, அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறமும் பரிசுத்தவான்களை கொல்றதுக்கு என்ன பண்றாரு? சாத்தான் ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டிட்டு பரிசுத்தவான்களெல்லாம் சுத்தி வளைச்சிருக்கிற போதுதான் வானத்திலிருந்து முதலாக பரிசுத்தவான்களை காப்பாற்றப்படுகிறார்கள். இதுக்கு முன்னாடி எல்லாம் பரிசுத்தவான்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். தேவன் 2ஆம் வருகையின் பிற்பாடு பரிசுத்தவான்களை துன்புறுத்த சாத்தான் ஒரு பெருங்கூட்டமாக திரண்டான். ஆனால் வானத்திலிருந்து அக்கினி வந்தவர்கள் என்ன பண்ணிச்சு? கொண்டு போட்டதாக வேதவசனம் சொல்லுகிறது. இதுக்கு அப்புறம் தான் வெள்ள சிங்காசனம் வரும். வெள்ள சிங்காசனம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதில் வீட்டிருந்துட்டு என்ன பண்ணுவார்? இவர் நியாயம் தீர்ப்பார். இவ்வளவு பெரும் பகுதியை கொண்டதுதான் ஒரு மணவாட்டியினுடைய ஸ்தானம். நீங்களும் நானும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பிற்பாடாக இந்த பூமியில் நடக்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இந்த பைபிள் படிப்படியாக அது நமக்கு விளக்குகிறதாக இருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் கூட ஒரு நாள் எங்கே கொண்டு நிறுத்தப்படுவோம்? நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் பிரவேசிக்கவில்லை என்று சொன்னால் தேவன் என்ன பண்ணுவார்? 2 விஷயம் இருக்குது. ஒன்று, எடுத்துக்கொள்ளப்படுதல் பிரவேசிச்சிடணும், இல்லைன்னா என்ன பண்ணணும்? எல்லா சோதனைகளையும் தாங்கி செத்து போயிடணும். அதையும் தாண்டி என்ன பண்ணிடணும்? சோதனையோடையே வாழ்ந்து இறுதி வரை உயிரோடு இருந்தால் நியாய தீர்ப்பில் தேவ சமூகத்தில் போயிடலாம். மணவாட்டியாக அல்ல, ஆனால் தேவ சமூகத்தில் போயிடலாம். நம்மெல்லாம் சாதாரண ஒரு காய்ச்சலுக்கு, ஒரு கடன் தொல்லைக்கு கடவுளை நம்ம வழிபடுறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு மண்ணு நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள், ஒரு ராஜ்யம் நமக்கு எதிராக வந்து, ஒரு பிசாசு நமக்கு எதிராக வந்து நம்மளை சோதனைப்படுத்துகிற போது இல்லை கடவுள் தான் முக்கியம் நிற்பமான்னு கேட்டால் அது 1000 கேள்விக்குறியாக இருக்கு. அப்போ தேவ சமூகத்தை மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுதல் பிரவேசிப்பதற்கு என்ன வழியோ அதை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். மத்தேயுனுடைய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். பாருங்க,
இந்த இடத்துல பந்தி யாரு கூட? ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு கூட எங்கே பந்தி இருப்பாங்களாம்? பரலோகத்தில் பந்தி இருப்பாங்களாம். இது எப்போ நடக்கும்? இவன்லாம் எப்போ பரலோகத்துக்கு போனா முதல்ல? அப்படிதானே? ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு ஒரு பந்தி இருப்பார்கள் என்று சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் எப்பொழுது பரலோகத்துக்கு போனார்கள் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. 25:34 என்ன சொல்லுங்க, வாசிங்க. மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்னா, வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் வர மாதிரி தான் இருக்கும். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு போங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு உள்ளாடி ஒருத்தர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இப்போ பெருங்கேள்வி என்னென்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்கங்கிறதான் கேள்வி. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் சம்மந்தம் இல்லை. அவன் இனி வந்து ஞானஸ்தானம் எடுத்து வாழ்ந்து சாவ முடியுமான்னு கேட்டால் முடியாது. அவங்க செத்து போயிட்டாங்க இல்லையா? யோவான் ஸ்நானகன் வரைக்குமே செத்து போயிட்டாங்க. தேவன் சிலுவையில் அடைக்கப்படுவதற்கு பிற்பாடு தான் அவங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலே. அதுக்கப்புறம் தான் மணவாட்டிங்கிற ஸ்தானமே. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவர்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஆனால் அவங்க பந்தி இருக்கிற போது கூட இருப்பாங்க அப்படிங்கிறோம். இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா, ஒருக்கா சொல்கிறாரு அவன் எங்கே இருக்காரு? பாதாளத்துக்கு பக்கத்தில் இருக்காரு, ஆபிரகாம் மடியில் தேற்றப்படுறாருன்னு. ஒருக்கா சொல்கிறாரு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாரு, அவர்களோடு கூட நமக்கு என்ன இருக்குது? பந்தி இருக்குன்னு. இப்போ இவர் பூமிக்குள்ளே இருக்காரா மேலே இருக்காராங்கிறது தான் கேள்வி. வாசிக்கலாம். எபிரேயருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 39 40 வரைக்கும். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பாருங்க, இவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு. அந்த அதிகாரம் முழுக்க யாரை சொல்லுது? ஏனோக்க சொல்லுது, மோசையை சொல்லுது. அதெல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டானா இந்த வசனம் எல்லாம் பொய்யாயிருமே. அப்படி தானே? இங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னா நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரிசை அதில் என்ன கதை சொல்லுவார்? நீங்கள் அதோட முந்தின வசனங்கள் எல்லாம் வாசித்தீங்கன்னா அதில் யாரை பற்றி இருக்குது? 11:5 ஏனோக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். அதே மாதிரி அங்கே மோசையை பற்றியும் சொல்லப்படும். இப்போ எனக்கு கதை என்னென்னா, மோசே எல்லாம் எப்படி லிஸ்ட்டில் வராரு? மோசே செத்து போயிட்டாரா இல்லையா? மோசே செத்து போனாரா இல்லையாங்க? மோசே செத்தாரா இல்லையாங்கிற கேள்விக்கு இவ்வளவா? மோசே இறந்து போனார், அடக்கம் பண்ணப்பட்டார்னு பைபிள் சொல்லுது. வாசிங்க, உபாகமத்தினுடைய புஸ்தகம் 34ஆவது அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்க. உபாகமம். அப்படியே யாவின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே யாவுடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். அடக்கம் பண்ணுனா இடத்தையும் சொல்லிட்டாரு, இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணுனேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் பிரேத குழியை காணலைங்கிற அடக்கம். இப்போ நான் என்ன சொல்லேன், இந்த வீட்டுக்கு அந்த பக்கம்தான் அதில் அடக்கம் பண்ணியிருக்கேங்க, ஆனால் பிரேத குழியை காணலைங்க. அடக்கம் பண்ணது அங்கேன்னு அங்கே தானே இருக்கணும். இப்போ என்ன இருக்குது? அடக்கம் பண்ணது உண்மையா? ஆமாம் உண்மை. யூதாவினுடைய புஸ்தகம் 1:9 வாசிங்க. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுண்டே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் யா உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இப்போ இங்கே சண்டை அவனுக்கு சரீரத்துக்கு நடந்தது. நான் எனக்கு சரீரத்தை கொண்டு புதைச்சாச்சு. அப்புறம் எங்கே சரீரத்துக்கு சண்டை நடந்துச்சு? சரீரம் எங்கே இருக்கு? சரீரம் அங்கே தான் இருக்கு, கொண்டு புதைச்சி வச்சிருக்கு. இப்போ புதைச்சி வச்சிருக்கிறது உள்ள சரீரம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கே சரீரத்துக்கு ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. மிகாவேலுக்கும் சாத்தானுக்கும், சரீரம் உனக்கா எனக்கான்னு. இப்போ அதனால என்ன பிரச்சனை ஆகிப்போச்சு? பிரேத குழியை யாரும் பார்க்க முடியாமல் ஆகிப்போச்சு. அப்போ அவனுக்கான சரீரத்தை தனியான ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணுறாப்புல? நீங்கள் யாரும் பூமியில் தேட முடியாது, புதைச்சது அங்கே தான். உள்ளே போடும்போது சரீரம் போச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா சரீரத்தை எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. சரீரத்தை எடுக்கிறதுல 2 பேருக்கு சண்டை.
சாத்தான் விடமாட்டேன்ட்டு, சரீரம் எனக்கு தாண்டா வேணும்னு. மிகாவேல் என்ன சொல்கிறாரு, தேவன் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போயிட்டார். இப்போ சரி, ஒருத்தன் செத்து போயிட்டான், இல்லை செத்து போனால் எங்கே இருக்கணும்? ஒன்று ஆபிரகாம் மடியில் போயிருக்கணும். இவர் எப்படியாகும் தேவன் உயிர்த்தள போகிறதற்கு, அடிக்கப்படுவதற்கு முன்னதாக மறுரூப மலையில் எப்படி வந்தார்? வந்தாரா இல்லையாங்க? செத்து போனவருக்கு சரீரம் அங்கே இருக்கா? மிகாவேல் எடுத்துகிட்டு போயாச்சா? அப்புறம் இங்கே என்ன வேலை இருக்கு? ஒருவர் இறந்து போனவர் எப்படி மறுரூப மலையில் எப்படி அவர் காணப்பட்டார்? மோசே அடக்கம் பண்ணப்பட்டார். ஆமாம், அடக்கம் பண்ணப்பட்டார். அவருடைய சரீரத்தை தேவதூதன் வந்து என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டு போயிட்டாரு. சரீரம் போனது, ஆனால் மோசே உயிரோட இருக்கிறாரு. அப்போ மோசே எங்கே போகலை? ஆபிரகாமுடைய மடியில் போகலை. ஆபிரகாமுடைய மடியில் ஏன் போகலை? இந்த வசனத்தை யாராவது வாசிங்க. நம்ம அந்த லாசரு மேட்டர் இருக்குல்ல, வாங்க, லாசரு எங்கே இருக்கு? ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் ஒன்று பண்ணுங்க. நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த உங்கள் மடியில் ஒருத்தன் இருக்கான்ல, அவனை என்ன பண்ணுங்க, பூமிக்கு அனுப்புங்க. அனுப்பி என் சகோதரர்கிட்ட சொல்லுங்க, அவனுக்கு இங்கே வராமல் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு தான் அவர் பதில் சொல்கிறார். ஆபிரகாம் சொல்லுங்க. ஆபிரகாம் அவனை நோக்கி, ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. யாரெல்லாம் உண்டு? மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். சொல்லப்படக்கூடிய காலம் எப்போ தெரியுமா? யாசுவா பூமியில் வரும்போது. மோசையின் காலம் எப்போ செத்து போயிட்டார். இப்போ ஒரு கதை சொல்லும்போது பூமியில் யார் உண்டா? மோசையும் அவருடைய தீர்க்கதரிசிகளும் உண்டு. மோசை தான் செத்து போயிட்டானே. இப்போ மோசே எங்கே இல்லை? ஆபிரகாமின் மடியில் இல்லை, இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் இல்லை. மோசே எங்கே உண்டு? அவர்களுக்காக மோசே உண்டு. இதை வேதத்தில் பார்க்கணும். தீர்க்கதரிசிகளும் உண்டு. இவர்கள் உண்டு என்பதனால தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இந்த பூமியில் 2 சாட்சிகள் வரும். அந்த சாட்சிகள் வந்து தேவனை குறித்து அறிவிக்கும். இவங்க எங்கேருந்து வந்தாங்க? ஆபிரகாம் மடியிலேருந்து வரல, பாதாளத்திலேருந்து ஏறி வரல. அவருடைய ஊழியம் முடியவில்லை. ஊழியம் நிறைவேறும் வரை அவர்கள் பூமியிலேயே இருக்கிறார்கள். அப்படி ஊழியம் என்ன முடியலை, அவன் வருவான், கடந்து வந்து அவனுடைய ஊழியத்தை முடிப்பான். அது வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான்? தேவனோட ஒரு டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்கான். எப்படி? நான் தான் போய் என்ன பண்ண போகிறேன்? சிலுவையில் அடிக்கப்பட போகிறேன். அப்படியாப்பா, போகிறீங்களா? சரி, போயிட்டு வாங்க, மகிழ்ச்சி. இல்லையா? அப்படி தானே இருந்துச்சு. அங்கே உரையாடல் தான் இருந்துச்சு, இல்லையா? அப்போ தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். 2 ஸ்தலங்கள் இருக்குது. ஒன்று ஆபிரகாம் மடின்னு ஒன்று இருந்துச்சு, கீழே என்ன இருந்துச்சு? பாதாளம்னு ஒன்று இருந்துச்சு. இதெல்லாம் தேவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக. இப்போ ஆபிரகாமுடைய மடியில் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? ஈசாக்கு, யாக்கோபு, மோசே வரையுடைய நடந்த பெரும் மரண துயரங்கள் இருக்கு இல்லையா? எல்லா பரிசுத்தவான்களும் யோவான் ஸ்நானகன் உட்பட எங்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், பூமியின் உள்ளே, பூமிக்கு கீழே ஒரு பாதாளம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த பாதாளத்துக்கு பக்கத்திலேயே என்ன ஸ்தலம் இருந்துச்சு? இளைப்பாறுகிற ஸ்தலம் இருந்துச்சு. அங்கே அவர்கள் தேற்றப்படுகிறார்கள். அதான் ஆபிரகாம் சொல்ல, இங்கே அவன் தேற்றப்படுறான், நீ எங்க சோதனைக்கு உட்பட்டு இருக்கிற, உபத்திரத்துக்கு உட்பட்டு இருக்கிற அப்படின்னு. இப்படி இருந்துச்சு. ஆனால் இது மாற்றப்பட்டுச்சு. இது எப்படி பண்ணிச்சு? மாற்றப்பட்டுச்சு. பாருங்க, முதலாக தேவன் அடிக்கப்படுகிற போது அங்கே இருந்தக்கூடிய அந்த பாவியை பார்த்து என்ன சொன்னாரு? இன்றைக்கு நீ என்னோடு பரதேசியில் இருப்பாய். இன்றைக்கு பரதேசியில் இருப்பாய்னா, தேவன் இறந்த அடுத்த நாள் எங்கே போனார்? பரலோகத்துக்கு போயிட்டாரோ? இல்லை. ஆனால் தேவன் என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ பரதேசியில் இருப்பாய். தேவனே பரலோகத்துக்கு போகல, ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை பொய் இல்லை. இப்போ பரதேசி எங்கே இருந்துச்சு? பூமியில் தான் இருந்துச்சு. பூமியில் பரதேசி இருந்துச்சு. செத்து போன அந்த கள்ளன் பரதேசிக்கு போயிட்டான், தேவனும் பரதேசிக்கு போயிட்டாரு. இப்போ பரதேசி எங்கே இருந்துச்சு? பூமியில் இருந்துச்சு. அதனால தான் அவர் திருப்பி உயிர்த்தெழுந்து வந்து நிற்கிற போது, என்னை தொடாதே, நான் இன்னும் பரலோகத்துக்கு போகலை அப்படின்னு சொன்னது. ஆனால் பரதேசி எங்கே இருந்துச்சு? பூமியில் இருந்துச்சு. பரதேசியும் பாதாளமும் எங்கே இருந்துச்சு? பூமியில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்குதா? அதான் கேள்வி. இன்னைக்கு இந்த பரதேசியும் இந்த பாதாளமும் பூமியில் இருக்கிறதா? வாசிங்க சங்கீதங்களுடைய புஸ்தகம் 49வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை.
ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அவர் என்னை பாதாளத்துக்கு நான் போக மாட்டேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். யார் சொல்றா? சங்கீதக்காரனாகிய தாவீது. இப்போ தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் பாதாளத்துக்கெல்லாம் போக மாட்டேன், என் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார். இப்போ தேவன் இவரை ஏற்றுக்கொண்டாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. தானியல்னு ஒருத்தர் உண்டு இல்லையா, தானியல் புஸ்தகம்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. தானியல் புஸ்தகம் எழுதுகிற போது அவர் முடிவு பரியந்தம் அவருக்கு சொல்லப்படுவது என்னன்னா, அவர் சொல்லியதெல்லாம் நிறைவேறும் வரைக்கும் நீ இளைப்பாறுதலில் இரு போ. அந்த அதிகாரத்தோட கடைசி வசனங்கள் இப்படி தான் சொல்லும், நீ போய் இளைப்பாறுதலில் இருன்னு சொல்லிடுவார். அப்போ எல்லாரும் இவங்க எங்கே இருந்தாங்க? இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் இருந்தாங்க. அவர் சொன்னது என்ன? மெஸ்ஸியா வருவார். அதுக்கு முன்னாடி இவங்க எங்கே போயாச்சு? இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு போயாச்சு. இப்போ இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் எல்லாரும் இருக்காங்க. மெஸ்ஸியா வாராரு, அடிக்கப்படுறாரு, அடிக்கப்பட்டுட்டு இப்போ பரதேசிக்கு வாயின்னு சொல்லி திருடன் உட்பட எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. இப்போ பரதேசி உள்ளே போகும்போது திருடன் இருப்பான், ஆபிரகாம் இருப்பார், மோசே இருப்பார். மோசே தான் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்காரு, அப்படி தானே? மோசே இருப்பார். யார் இருப்பா? நோவா இருக்கலாம், வேற தானியல் இருக்கலாம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கலாம். எல்லா பரிசுத்தவான்களும் எங்கே இருக்கிறாங்க? பரதேசிக்குள் இருக்கிறாங்க. தேவனும் என்ன பண்ணுறாரு? பரதேசிகள் இருக்கிறார். இப்போ இவர் என்ன வேலை தெரியுமா? வாக்குத்தத்தம் என்ன சொல்லப்பட்டுச்சு? சங்கீதங்கள் 68:18 வாசிங்க. ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு, தேவன் வந்தால் நிறைவேற்றும்படியாக. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். சிறைப்பட்டவர்களை சிறை ஆக்கி கொண்டு போனீர். தேவனாகிய யா மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். இந்த வசனத்தில் 2 விஷயங்களை பற்றி பேசணும். ஒன்று முக்கியமான விஷயம், இந்த பிரசங்கத்தோடு தொடர்புடையது. இன்னொன்று தொடர்பற்றது. என்னென்னா, மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டீர் அப்படின்னு இருக்கும். அதே இதை எபேசியரில் பேசும்போது வரங்களை கொடுத்தீர்னு இருக்கும். அதை ஒரு நாள் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வசனத்தில் நமக்கு தெரிய வேண்டியது என்னது? அவர் உன்னதத்திற்கு ஏறி. உன்னதத்துக்கு எப்போ ஏறினார்? அவர் செத்ததுக்கு அப்புறமா பரலோகத்துக்கு கடந்து போனார். அவர் உன்னதத்திற்கு ஏறி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாராம்? சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். ஆர்சி வேவில் என்ன சொல்லுன்னா, சிறைப்பட்டவர்களை அழைத்து கொண்டு போனீர். சிறைப்பட்டவர்கள் யாரு? எங்கே சிறைப்பட்டு இருந்தாங்கன்னா, அவங்க எல்லாம் இந்த பரதேசிக்குள்ளாடி, இந்த இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்குள்ளாடி சிறைப்பட்டு போய் இருந்தார்கள். இவர்கள்லாம் எங்கே இருந்தாங்க? சிறைப்பட்டு போய் இருந்தாங்க. இதுதான் எபேசியருடைய புஸ்தகம் 4:8 அப்படியே சொல்லும் பாருங்க. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். மனுஷருக்கு வரங்களை அளித்தார். அங்க என்ன பார்த்தோம்? வரங்களை பெற்றுக்கொண்டார், இங்கு வரங்களை அளித்தார். இது நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிற போது சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, அவன் எல்லாம் சிறைப்பட்டிருந்தான், அவர்கள் அப்படியே சிறையாக்கி மறுபடியும் அழைத்து கொண்டு தனக்கானவர்களாக சிறையாக்கி அவர் ஏறி போனார். இப்போ இவர் எப்போ இதை சிறையாக்கினாருங்கிறத பார்க்கணும். முதல்ல தேவன் இந்த 3 நாள் என்ன வேலையை பார்த்தாரு? நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். காவலிலே போய் பிரசங்கித்தார். அதுக்கான வசனம் என்ன? 1 பேதுருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 19-20 வாசிக்கிற போது, அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையுடைய காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இந்த 3 நாட்கள் அவர் பூமியில் பிரசங்கிக்கல, அவர் பரதேசிக்கு போனாரு, காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்க போனாரு. இப்படி பல வேலையை தான் அந்த 3 நாள் பார்த்துட்டு இருந்தார் இல்லையா? இப்போ அவரோட வேலை இது. பரதேசிக்கும் போனார். ஏன்னா அவர் என்ன சொன்னார்? இந்தியனோடு பரதேசியில் இருப்பாயாக. பரதேசிக்கும் போனார், காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காகவும் போனார். அப்போ காவலில் உள்ள ஆவிகளும் ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல என்ன இருக்குது? பரதேசியும் ஒரு இடத்துல இருக்குது. எல்லா இடத்துக்கும் தேவன் போகிறாரு. போனவர் இப்போ உயிர்த்தள போகிறார். எத்தனை நாளைக்கு போகிறாரு? 3 நாளைக்கு போகிறார். உயிர்த்தள போகிற போது யோவான் 20:17 வாசிங்க. என்னை தொடாது, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இப்போ இவர் இன்னும் ஏறி போகல, அதனால பரதேசி எங்க இல்ல, வானத்தில் இருக்குன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. இப்போ வரைக்கும் பரதேசி எங்க இருக்கு? பூமிக்குள்ளதான் இருக்கு. லூக்கா 23:43 வாசிக்கலாம். யாசுவாவை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார். சரி, எல்லா வசனத்தின்படி பரதேசி எங்க இருக்கு? பூமியில் இருக்கு.
தேவன் பிரசங்கிச்சார். காவலில் போயும் பிரசங்கிச்சாச்சு, பரதேசிக்கும் போயாச்சு. தேவன் உயிர்த்தெழ போகிறாரு. உயிர்த்தெழுகிற போது தான் இப்போ நம்ம முதல்ல இந்த வசனத்தோட கீ வசனம் என்னது? மத்தேயுனுடைய சுவிசேஷம் 27, 52, 53 நம்ம என்ன வாசித்தோம்னா, அவர் உயிர்த்தெழுகிற போது பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்தார்கள். அவர்கள் எங்கு காணப்பட்டார்கள்? இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் காணப்பட்டார்கள். இப்போ இந்த பரிசுத்தவான்கள் யாருன்னா, நம்ம ஆபிரகாம் ஐயா இருப்பாரா? ஆமாம் இருப்பார். அவருடைய மடியில் தேற்றப்பட்டவர்கள் எல்லாம் இருப்பார்களா? ஆமாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் உயிர்த்தெழுந்துட்டாங்க. எங்கே போனாங்கங்கிற கேள்வி இருக்கு. பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தார்கள். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னா பவுல்கிட்ட போய் கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? பவுல்கிட்ட போய் கேட்கணும். வாசிங்க 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 2, 4 ஆகிய வசனங்கள். மேசியாவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அந்த மனுஷர் பரதேசிக்கு எடுக்கப்பட்டு, நம்ம என்ன பார்த்தோம்? இன்னைக்கு நீ பரதேசியில் இருப்பாயாக. எங்க இருந்துச்சு? பூமிக்கு கீழே இருந்துச்சு. இப்ப என்ன சொல்றாரு? தேவன் உயிர்த்தெழுந்து போன பிற்பாடாக 3வது வானத்துக்கு போனா அங்க என்ன இருக்கான்? பரதேசி இருக்கான். அப்ப இங்க ஒரு கதை நடந்திருக்கு. என்னன்னா, பூமிக்கு கீழே இருந்த பரதேசியை தூக்கி அப்படியே பரதேசியை பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார். பரலோக ராஜ்யம் வேற, ஆனால் வானங்களின் மேலாக இப்ப பரதேசி இருக்கு. எங்க இருக்கு? வானங்களின் மேலாக பரதேசி இருக்கு. பரதேசி இடம் மாத்திட்டாரு. இந்த பரிசுத்தவான்கள் எப்படி இடம் மாத்துறது? தான் உயிர்த்தெழுகிற போது அவர்களும் உயிர்த்தெழுந்தார்கள். ஆனால் நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு இப்போ எங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்? வானத்தில் இருக்கக்கூடிய பரதேசியில அவன் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கான். கதை புரியுது இல்லையா? பூமிக்குள்ள பரதேசின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த பரதேசிக்குள்ள போய் பிரசங்கம் பண்ணிட்டு, நீ பூமிக்குரியவன் அல்ல, நீ வானத்திற்குரியவன் சொல்லிட்டு வானத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போகல. ஏன்னா இனிதான் அவர் ஆயத்தம் பண்ணவே போறாரு பரலோக ராஜ்யத்தை. ஆனால் அவர் வானத்தில் ஒரு பரதேசியை வைத்து அந்த பரதேசியில இவங்களெல்லாம் கொண்டு உட்கார வச்சாரு. ஆபிரகாம், நீ இருக்க வேண்டிய இடம் பாதாளத்துக்கு பக்கத்தில் இல்லை, பரலோகத்துக்கு பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு ஆபிரகாம்ல இருந்து என்னென்ன பரிசுத்தவான்கள் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் எல்லாரையும் தூக்கி அந்த பரதேசியில உட்கார வச்சாங்க. இப்ப பவுல் சொல்றாரு, 3வது வானத்துக்கு போன போது எனக்கு பரதேசி தெரிஞ்சிச்சு. வெறும் பரதேசி மட்டும் தெரியல, அங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். இங்க இருந்து போன எல்லா பரிசுத்தவான்களும் எங்க தான் இருக்காங்க? அந்த பரதேசியில் தான் இருக்காங்க. இப்ப ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருக்கு? அது பரதேசியில் தான் இருக்கு. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் என்ன சொல்லுது? பரலோக ராஜ்யத்தில் பரதேசியில தான் என்ன இருந்துச்சா? ஜீவ விருட்சத்தினுடைய மரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. வெளிப்படுத்தல் 2:7 ஒரு நாள் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. இப்ப இந்த பரதேசிக்கு திருடம் போகல, பூமிக்குள்ள அந்த நேரம் இல்லை. இப்ப வெளிப்படுத்தல் சுவிசேஷம் தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு பரலோக ராஜ்யத்தை பற்றி எழுதுகிற போது எழுதுறாரு, அங்கதான் இப்ப பரதேசி இருக்கு, பூமிக்குள்ள இல்லை. இப்போ அது வானத்தில் இருக்கு, அங்க ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு. பவுலும் சொல்றாரு பரலோகத்தில் பரதேசி போயிடுச்சுன்னு, யோவானும் சொல்றாரு பரலோகத்தில் பரதேசி போயிடுச்சுன்னு. தேவன் இந்த பூமியில் இருந்த போது மட்டும்தான் பரதேசி எங்க இருந்துச்சு? பூமிக்கு உள்ளாடி இருந்துச்சு. இந்த நீ பரதேசியில் என்னோடு இருப்பாயாக. எல்லாரையும் கூட்டி நான் உயிர் தெழுந்த வாங்கடா போலான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டார். அப்ப தேவன் பூமியிலிருந்து உயிர் தெழுகிற போது ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்தார்கள். அவர்கள் இன்னும் முழுமையடையவில்லை. அவர்கள் அந்த பரதேசியில போய் இருக்கிறாங்க. எந்த பரதேசியில? பரலோக ராஜ்யத்தில் பரதேசி இருக்காங்க. அப்ப என் தேவன் என்ன பண்ணார்? பரதேசியை இடமாத்தி விட்டார். இப்ப உங்களை என்ன சொல்றாரு? நீ ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்தா பரதேசியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து அதிகாரத்தோடு புசிக்கக்கூடிய வல்லமையை உனக்கு கொடுப்பேங்கிறார். அப்ப நீங்களும் நானும் கூட அடுத்து எங்க போக வேண்டியது இருக்கு? பரதேசியை நோக்கியதான ஒரு பயணம் நமக்காக காத்திருக்கிறது. அருமையான தேவஜனமே, தேவ சமூகத்தில் நீ போய் யார்கிட்டையாவது போய் இந்த கேள்வியை கேளுங்க. இந்த கேள்வி, தேவனோடு பரிசுத்தவான்கள் எல்லாம் வந்தாங்கல்ல, எங்க போனாங்கிற கேள்விக்கு பதில் தெரியாது. ஆமா, உயிர் தெழுந்தார்கள். எங்க போனாங்க? பரலோகத்துக்கு போனாங்க. அவன் சொல்ல முடியாது. ஏன்? பரலோக ராஜ்யம் உண்டாக்கப்படவில்லை, உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்த போகிறேன் என்று சொன்னார். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ராத்திரியெல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு கடைசியா சொல்றாரு, பரதேசி அங்க இல்லடா, பரதேசி இடம் மாத்திட்டேன். அல்லேலூயா.
பரதேசி பூமிக்கு உள்ளாடி வைக்கல, பரலோக ராஜ்யத்தில் வைத்திருக்கிறேன். அப்ப அந்த இடத்துக்கு இவங்களெல்லாம் கொண்டு போகும்படியாக இந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ண கூட்டிட்டு போனேன். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் எந்த பரிசுத்தவான்கள் வருகிறார்கள் என்ற கேள்விக்கு சொல்றாரு, எடுத்துக்கொள்ளப்படுதல் பரிசுத்தவான்களுக்கானது அல்ல, அது மனவாட்டிக்குரியது. செத்து போயிருப்பான் பாரு, தேவனுடைய நாமத்தை தரித்து அவன் தான் பரிசுத்தவான், அவனை மறுபடி கொண்டு போய் மற்ற எல்லாரையும் நான் கொண்டு போயிட்டேன், இனி மனவாட்டிக்காக மட்டும்தான் நான் வருவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த எல்லோரும், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றின எல்லோரையும் என் தேவன் கூட்டிக் கொண்டு போய்விட்டார். இப்பொழுது உங்களுக்கு ஒரு கற்பனையும் கட்டளையும் கொடுத்திருக்கிறார். இதன்படி வாழக்கூடியவர்களை அழைத்து செல்வதற்காக என் தேவன் என்ன பண்ணுவார், மேகத்தில் வருவார், உங்களையும் திருப்பி கூட்டிட்டு போயிடுவார். மறுபடி சோதனையின் காலம், அந்த காலத்தில் தேவனுக்காக நின்று அந்த மிருகத்தையும் மிருகத்தினுடைய ராஜ்யத்தையும் எதிர்த்து முத்திரை தரிக்கப்படாத ஜனங்கள் எல்லாம் இறந்து போவார்கள். அவர்கள் பரிசுத்தவான்களாக இருப்பார்கள். அவர்களை நியாய தீர்ப்பின் போது தேவன் என்ன பண்ணுவார், தன்னண்டையில் சேர்த்துக் கொள்வார். மனவாட்டியாக அல்ல, தன்னை ஆராதிக்கக்கூடிய ஜனமாக. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் பரிசுத்தவானாக அழைக்கவில்லை, மனவாட்டியாக அழைத்திருக்கிறார். இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ரோமருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். பாருங்க, இதுவரைக்கும் நீங்க பாவத்தோடு வாழ்ந்திருக்கலாம், என் தேவன் இன்னைக்கு உங்களை நீதிக்கு அடிமையாக்கி இருக்கிறார். சிறைப்பட்டிருக்கிறவர்களை சிறையாக்கி அப்படின்னு சொன்னார். பாருங்களேன், எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த ஜனத்தை திருப்பி கூப்பிட்டது ஜாலியா வாழ்றதுக்கு இல்ல, ஏன் கண்ட்ரோல் படி வாழ்றான்னு. அங்கேயும் சிறையிருப்பு தான், ஆனால் தேவனுடைய சிறையிருப்பு, தேவனுடைய வார்த்தையின்படி கட்டுக்கோப்பா வாழணும். நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, எகிப்திலிருந்து விடுதலை கிடைத்தது, இனிமேல் ஜாலி நம்ம எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம். அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஜனத்தை அவர் அங்கு கொண்டு குவித்தார் என்று பார்க்கிறோம். இன்று நாமும் பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம், நம்மளை பாவத்திலிருந்து நீதிக்கு அடிமைகளாக மாற்றியிருக்கிறார். நீங்கள் இன்னும் சுயாதீனராக இல்லை, பாவத்திலிருந்து சுயாதீனர்கள். ஆனால் நீங்கள் இன்னும் எதற்கு அடிமை, நீதிக்கு அடிமை. நீதியின்படி தான் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். யாசுவாவுக்கு அடிமை. யாசுவா உங்களை சிறைபிடித்திருக்கிறபடினால் யாசுவாவுக்கு கீழ்ப்படிந்தால் அவர் ராஜ்யத்தை கொடுப்பார். நீங்கள் கீழ்ப்படியாமல் போனீர்கள் என்று சொன்னால், எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வனாந்திரத்தில் அழிக்கப்பட்ட ஜனத்தை போல நாமும் அழித்து ஒழிக்கப்படுவோம் என்று சொல்லி தேவன் நம்மை எச்சரிக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், தேவனுடைய மனவாட்டியாக மாறுவோம். தேவன் தாமே நம்மளை அவருடைய வருகை தண்ணியில் சேர்த்துக் கொள்வார். ஆமென்.